1974 மே மாசம் இந்தியா ஹிஸ்டரியோட ஒரு மறக்க முடியாத நாள். ராஜஸ்தான் டெசர்ட்ல இருக்கிற போக்ரான் டெஸ்ட் ரேஞ்சில் ஒரு மாசிவான பிளாஸ்ட் சவுண்ட் கேக்குது. அது ஜஸ்ட் ஒரு பிளாஸ்ட் சவுண்ட் மட்டும் இல்ல, அது உலக நாடுகளுக்கு ஒரு மெசேஜ். கொஞ்ச நேரத்திலேயே வேர்ல்ட் நியூஸ் சேனல் எல்லாருமே ஒரு நியூஸ் சொல்றாங்க, இந்தியா சக்சஸ்ஃபுல்லா நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிடுச்சுன்னு. வேர்ல்டோட பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. ஸ்பெஷலா சொல்லணும்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா அண்ட் பாகிஸ்தான். இந்தியா எப்படி நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுச்சு, அதுவும் நமக்கு தெரியாம இந்த டெஸ்ட் எப்படி நடந்துச்சு? இந்த ஒரு கொஸ்டின் நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் கண்ட்ரிஸ்க்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே வந்துச்சு. ஆனா இந்த பிளாஸ்டோட ஸ்டோரி அந்த நாள் ஆரம்பிக்கல. அது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச ஒரு சில வருடங்களுக்கு அப்புறமே ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்பதான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. மறக்காம லைக் போட்டு விட்டுருங்க. 1947ல இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்குது. புதிய ஒரு கண்ட்ரி, எக்கனாமி ரொம்பவே வீக்கா இருந்திருக்கு, மிலிட்டரியா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல. ஆனா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் வச்சிருந்தார். ஃபியூச்சர்ல இந்தியா பவர்ஃபுல் ஆகணும்னா சயின்ஸ் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த். அப்போதான் இந்தியால ஒரு பிரில்லியண்டான பிசிசிஸ்ட் இருந்தாரு, ஓமி ஜஹாங்கீர் பாபா. அவர் நேரு அவர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு, இந்தியாவுக்கு நியூக்ளியர் டெக்னாலஜி ரொம்பவே முக்கியம், அது நமக்கு பவர் ஜெனரேட் பண்றதுக்கும் யூஸ் ஆகும், இன்னொரு சைட்ல கண்ட்ரியோட ஃபியூச்சர் செக்யூரிட்டிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும். நம்ம நேரு அவர்களும் அதை கேட்டுட்டு அதுக்கு இமீடியட்டா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. 1948ல இந்தியா அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணுது. நம்ம இந்தியா நியூக்ளியர் ரிசர்ச் ஸ்டார்ட் ஆன மெயின் இன்ஸ்டிடியூட் மும்பைல பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். அப்போ நியூக்ளியர் பாம்பு கிரியேட் பண்ண ஐடியா இல்ல, பட் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றதுக்கு நியூக்ளியர் எனர்ஜி யூஸ் பண்ணலாம்னு தான் பிளானே. ஆனா வேர்ல்டு பொலிட்டிக்ஸ் இந்தியாவோட பிளானை மொத்தமா மாத்திடுச்சு. 1962ல இந்தியாவுக்கும் சைனாக்கும் பார்டர் ப்ராப்ளம்ஸ்க்காக வார் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் சினோ இந்தியன் வார். இந்தியா ஆர்மி அதுக்கு ரெடியாவே இல்ல. வார்ல இந்தியாவும் டிஃபீட் ஆயிடுச்சு. இந்த ஒரு டிஃபீட் இந்தியன் லீடர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் வேணும்னு அந்த ஒரு நாள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா ரியலைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னமும் பெரிய ஒரு ஷாக் 2 வருஷத்துல வந்துருச்சு. 1964 சைனா ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, நாங்க நியூக்ளியர் பாம்பு டெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போதான் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு மிகப்பெரிய டென்ஷனுக்குள்ள உள்ளாகுறாங்க. நம்மளோட நெய்பர் கண்ட்ரி ஒரு நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு ஃபியூச்சர்ல இதனால ஒரு த்ரெட் வருமானு ஒரு மிகப்பெரிய பயத்துக்குள்ள போறாங்க. அந்த ஒரு சமயத்துல தான் இந்தியா சைலண்டா நியூக்ளியர் வெப்பன்ஸ் ரிசர்ச் பண்றத ரொம்பவே ஸ்பீடப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1966ல ஒரு ட்ராஜடி நடந்துச்சு. இந்தியா நியூக்ளியர் ப்ரோக்ராமோட ஃபாதர் ஓமி ஜஹாங்கீர் பாபா ஒரு பிளேன் கிராஷ்ல இறந்துட்டார்.